ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு புது டாபிக் ஆரம்பிக்க போகிறோம். ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. போன லெக்சரில் நம்ம மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஒரு ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி நம்ம பார்த்தோம். ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, இந்த மாதிரி இருக்கிற ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலேருந்து ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. மற்ற ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் எல்லாமே யூஸ்வலாக என்ன ஆகும்னாக்கா, when it interacts with the matter, it is either absorbed when the frequency of the or the energy of the incident radiation is equal to the energy gap between rotational, vibrational or electronic states. அதாவது ரெண்டு எலக்ட்ரானிக் ஸ்டேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய எனர்ஜியோ இல்லைன்னா ரெண்டு ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல்ஸுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி டிஃப்ரென்ஸோ இல்லைன்னா ரெண்டு வைப்ரேஷனல் எனர்ஜி ஸ்டேட்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸோ இந்த இன்சிடென்ட் லைட்டினுடைய ஃப்ரீக்வன்சி இல்லைன்னா எனர்ஜி அதனுடைய ஈக்குவல் ஆச்சுனாக்கா இந்த மேட்ரு அப்சர்வ்ஸ் தட் லைட். அந்த மேட்ரு அந்த ஃபோட்டான்ஸை இல்லைன்னா அந்த லைட்டை அப்சர்வ் பண்ணிட்டு லோவர் எனர்ஜி லெவல்லேருந்து ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போகும். ஸோ இதுதான் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. அதாவது அப்சார்ப்ஷன் ஒரு எமிஷன் இஸ் ஹேப்பனிங். பட் இன் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வாட் ஹேப்பன்ஸ் இஸ் when the incident light falls on the matter, absorption நடக்கலாம். இல்லைன்னா say an incident light falls on a matter, it can either get absorbed or transmitted, or it can get scattered. அதாவது இந்த மேட்டரில் அந்த லைட் விழும்போது அது டிரான்ஸ்மிட் ஆகலாம், அப்சர்வ் ஆகிட்டு கொஞ்சம் அப்சர்வ் ஆகலாம், இல்லைன்னா டிரான்ஸ்மிட் ஆகலாம், இல்லைன்னா ஸ்கேட்டர்ட் ஆகலாம். ஸோ இந்த ஸ்கேட்டர்டு லைட்டை பற்றி இருக்கக்கூடிய ஸ்டடி தான் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஸோ அதனால இது சாதாரண ஸ்பெக்ட்ரோஸ்கோபியில் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். ஒன் ஆஃப் இப்போ இதனுடைய இன்டென்சிட்டி ஐ இன்சிடென்ட் ரேடியேஷன் வச்சுங்க, இதனுடைய லாம்டா இசிகல் டு லாம்டா ஐன்னு வச்சுங்க. இதனுடைய லாம்டா லாம்டா ஐயா தான் இருக்கும். ஆனால் ஸ்கேட்டர்டுனுடைய லாம்டா லாம்டா இன்சிடென்டாக இருக்கலாம் ஒரு லாம்டா ஸ்கேட்டர்டு, விச் கேன் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லாம்டா இன்சிடென்ட். இன்சிடென்ட் லைட்டினுடைய லாம்டாவை விட ஸ்கேட்டர்ட் லைட்டினுடைய லாம்டா சேமாக இருக்கலாம், இல்லைன்னா வித்தியாசமாக இருக்கலாம், அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஸ்கேட்டரிங்க்கு பேர் தான் ராமன் ஸ்கேட்டரிங். இந்த மாதிரி சேம் இன்சிடென்ட் ரேஸினுடைய அதே வேவ் லெங்க்த்தில் ஸ்கேட்டர் ஆச்சுனாக்கா அதுக்கு பேர் ரேலே ஸ்கேட்டரிங். ஸோ ரெண்டு டைப்பான ஸ்கேட்டர்ட் ரேடியேஷன்ஸ் இருக்கலாம். ஒன்று சேம் எனர்ஜியாக இருக்கலாம், இன்னொன்று ஹையர் ஆர் லோவர் லாம்டா எனர்ஜி லெவலில் இருக்கலாம். லோவர் எனர்ஜியில் ஹையர் வேவ் லெங்க்னா லோவர் எனர்ஜி, லோவர் வேவ் லெங்க்னா ஹையர் எனர்ஜி. ஸோ இன்சிடென்ட் வேவினுடைய இன்டென்சிட்டி இஸ் ஐன்னு வச்சுங்க, இதனுடைய ஐடின்னு வச்சுங்க. இன்டென்சிட்டி ஆஃப் த டிரான்ஸ்மிட்டட் லைட்டினுடைய இன்டென்சிட்டி ஐடி, அதனுடைய லாம்டா லாம்டா ஐயா தான் இருக்கும். ஆனால் ஸ்கேட்டர்டுனுடைய வேவ் லெங்த் ஸோ இதனுடைய ஐ ஐஎஸ்ன்னு வச்சுங்க. இன்டென்சிட்டி ஆஃப் த ஸ்கேட்டர்டு லைட் இஸ் ஐஎஸ்ன்னு வச்சுங்க. இதனுடைய வேவ் லெங்த் லாம்டா ஐயா இருக்கலாம், சேம் லாம்டாவா வேவ் லெங்க்தாக இருக்கலாம், இல்லைன்னா அந்த வேவ் லெங்த் அதிகமாக இருக்கலாம், இல்லைன்னா கம்மியாக இருக்கலாம். ஸோ இந்த ஐடியா ராமனுக்கு எப்போ வந்ததுன்னா சிவி ராமனுக்கு எப்படி வந்ததுன்னா கிராம்ப்டன் எஃபெக்ட். When Crompton effect was introduced by Crompton, what happened is X-ray study பண்ணோன்னே when X-rays falls on or scattered by electrons, அந்த வரக்கூடிய எக்ஸ்ரேஸில் அதிகமான வேவ் லெங்க்த்தில் இல்லைன்னா கம்மியான எனர்ஜி வேவ் லெங்க்த்தில் இருந்த எக்ஸ்ரேஸ் இருந்தது. ஸோ ராமன் தோட் சேம் டைப் ஆஃப் ஃபினாமினன் ஏன் லைட்டில் இருக்கக்கூடாது, சிமிலர். ஸோ ஹி காட் திஸ் ஐடியா ஆஃப் ராமன் எஃபெக்ட் ஃப்ரம் Crompton effect. So if the wavelength is same as the incident rays, then the scattering is called elastic scattering. Wavelength scattered waves scattered radiation incident radiation wavelength ஒரே மாதிரி இருந்தா அதுக்கு பேர் scatter elastic scattering. Scattered radiation wavelength incident waves wavelength different இருந்தா அதுக்கு பேர் inelastic scattering. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரீதியில் நம்ம இந்த ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை கிளாசிக்கல் தியரி
and quantum theory. ரெண்டு தியரியால நம்ம இந்த ராமன் எஃபெக்டை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ இந்த கிளாசிக்கல் தியரியை பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யூ ஷுட் நோ வாட் இஸ் போலரைசபிலிட்டி. இந்த டேர்ம், இந்த போலரைசபிலிட்டி, you should know what is polarizability. Then only you can understand the classical theory. Polarizability அப்படின்னா என்ன? So for example, we have seen in the rotational spectroscopy, permanent dipole moment இருக்கக்கூடிய molecules மட்டும்தான் மைக்ரோவேவ் ஆக்டிவாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற molecules தான் வந்து rotational spectroscopy கொடுக்கும் அப்படின்னு நம்ம கற்றுண்டோம். What is, for example, H2. இந்த மாலிக்யூலில் பார்த்தீங்கன்னா this does not have a permanent dipole moment. இருக்கா? கிடையாதுல்ல. HCl மாதிரி கிடையாது இது. ஸோ போத் த ஹைட்ரஜன் ஹேஸ் காட் சேம் எபிலிட்டி டு புல் த எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். ஸோ அதனால் என்ன ஆகும், யூ வில் நாட் கெட் டெல்டா ப்ளஸ் டெல்டா மைனஸ் அந்த மாதிரிலாம் சார்ஜ் வராது. ஆனால் the electron is distributed in this in between the bond. Suppose you imagine you apply an electric field in this direction. இப்படி இருக்குன்னு வச்சுங்க. ஒரு இந்த மாதிரி இருக்கும்போது இந்த இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இங்கே எலக்ட்ரான்ஸை வந்து என்ன பண்ணும், ஆக்சுவலி the molecules electron cloud will be repelled by this charge. ஸோ இது என்ன ஆகும், ஸ்லைட்லி டெல்டா மைனஸ் இந்த இடத்துல டெல்டா ஸ்லைட்லி டெல்டா பாசிட்டிவ் அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ இந்த டெல்டா ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து இஃப் யூ ஆர் கிவிங் அ ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி ஒரு பக்கமாக இருந்ததுனாக்கா, சப்போஸ் இஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு இட் செல்ஃப் இஸ் ஆசிலேட்டிங், இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த பக்கம் மட்டும் இருந்தால் இது எப்போதுமே டெல்டா மைனஸாக இருக்கும், இல்லைன்னா இது டெல்டா ப்ளஸ்ஸாக இருக்கும். சப்போஸ் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இட் செல்ஃப் இஸ் ஆசிலேட்டிங், அந்த மாதிரி ஆசிலேட் ஆகிறதுல என்ன ஆகும், இது அந்த பக்கம் இப்போ நெகட்டிவ் அந்த பக்கம் இருக்கும்போது இது டெல்டா ப்ளஸ்ஸாக இருக்கும், இது வந்து நெகட்டிவ் இந்த பக்கம் வரும்போது இது டெல்டா மைனஸ் ஆகும், இது டெல்டா ப்ளஸ் ஆகும் இல்லையா. ஸோ டிபெண்டிங் ஆன் த ஆசிலேட்டிங் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய ஆசிலேட்டிங் ஃப்ரீக்வன்சி எவ்வளவோ சேம் ஃப்ரீக்வன்சியில் இதுவும் ஆசிலேட் பண்ண ஆரம்பிக்கும். கரெக்டா? அதாவது ஆசிலேட்டிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கொடுத்தோம்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ளஸ்ஸும் மைனஸும் போலாரிட்டி மாறிண்டே இருக்கு அப்படின்னாக்கா இதனுடைய ப்ளஸ்ஸும் மைனஸும் டெல்டா ப்ளஸ்ஸும் டெல்டா மைனஸும் ஆகிற அந்த ஃபினாமினனும் சேம் ஃப்ரீக்வன்சியில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் மாறிட்டே இருக்கும். தட் ஆசிலேட்டிங் ஃபீல்டு வில் சேஞ்ச் த polarity the same frequency. So that is called induced dipole moment will keep oscillating. So and the oscillating induced dipole will have the same frequency of the induced field. So இப்போ ஒரு electromagnetic radiation எடுத்தோம்னா ஒரு frequencyல, see this is the direction of this thing. So இந்த frequencyல இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு வச்சுங்களேன், அதே ஃப்ரீக்வன்சியில் இந்த இன்டியூஸ்டு டைபோல் மொமெண்ட்டும் ஆசிலேட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ when the oscillation ultimately will get converted into radiation, manifest into radiation. So it will also emit the same frequencyல radiation emit பண்ணும். So the scattered light will have same lambda I. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு பேர் ரேலே ஸ்கேட்டரிங். அதாவது இந்த ஆசிலேட்டிங் ஃப்ரீக்வன்சி எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இதனுடைய பொலாரிட்டியை இன்டியூஸ்டு டைபோல் கிரியேட் பண்ணும். அந்த இன்டியூஸ்டு டைபோல் வந்து ஆசிலேட் பண்ணிட்டு இருக்கும். அந்த ஆசிலேஷன் வில் பி ஹேவிங் த சேம் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்சிடென்ட் லைட்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய ஃப்ரீக்வன்சி. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய ஃப்ரீக்வன்சியும் இந்த ஃப்ரீக்வன்சியும் ஈக்குவலாக இருக்கும். அந்த ஆசிலேஷன் வந்து இட் வில் கெட் மேனிஃபெஸ்டட் ஆஸ் ரேடியேஷன் அண்ட் இட் வில் எமிட் லைட் அண்ட் ஹேவிங் த வேவ் லென்த் சேம் லாம்டா ஐ. So இதுதான் வந்து it leads to giving Rayleigh scattering. But sometime we will see in the classical theory, we will see that it will have a different wavelength also, like lambda s, which will be having higher or lower wavelength. So the induced dipole moment. So here delta minus delta plus induce ஆகுது when you apply a magnetic electric field in this direction, and the electric field is actually because of the radiation. இப்போ ரேடியேஷனால என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃப்ளக்சுவேட்டிங்காக இருக்கு. ஃபார் த டைம் பீயிங் நம்ம அது வந்து ஸ்டாட்டிக்காகவே எடுத்துப்போம் இப்போதைக்கு டெம்பரரிலி, பிகாஸ் அந்த ரொட்டேஷன்லேயும் வைப்ரேஷன்லேயும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் இது எப்படி வருதுங்கிறத பற்றி. அதனால இது வந்து ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு வச்சுங்க. இந்த பக்கம் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, இந்த பக்கம் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ எலக்ட்ரான் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகி டெல்டா மைனஸ் இருக்குன்னு வச்சுங்க.
ஸோ இந்த ஹைட்ரஜன் மாலிக்யூல் வந்து இந்த பிளேன் ஆஃப் த போர்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலன்னா இந்த பிளேன் இருக்கு. ஸோ இஃப் த மாலிக்யூல் இஸ் ரொட்டேட்டிங், when the molecule is rotating, what happens is in the position வந்து say after some time the position வந்து இந்த மாதிரி ஆகும், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஆகும், அதுக்கப்புறம் இப்படி ஆறுது அப்படின்னு வச்சுக்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல எலக்ட்ரான் இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கு, ஸோ அதில் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகுது. இப்போ என்ன ஆகுது, இந்த பக்கம் போகும் இல்லையா, டெல்டா எக்ஸ். ஆனால் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இந்த சேம் டைரக்ஷன், எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ டோன்ட் யூ திங்க் தட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு மாலிக்யூல் வந்து ஆல்வேஸ் ரொட்டேட்டிங். சரி, இந்த மாலிக்யூல் இஃப் இட் இஸ் ரொட்டேட்டிங், அந்த ரொட்டேஷன்ல ஹைட்ரஜன் மாலிக்யூல் இப்படி ரொட்டேட் ஆகுது. இப்படி இருக்கும்போது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல இருந்தது. ஸோ இது H மைனஸ், இது H பிளஸ், டெல்டா H மைனஸும் டெல்டா H பிளஸுமா இருந்திருக்கு. ஸோ இந்த பக்கம் போக 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 இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதே டைரக்ஷன்ல தான் இருக்கு, இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கு, ஹொரிசாண்டல் டைரக்ஷன்ல. ஆனால் ஸ்லைட்லி இது ஆஸ் இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் வெர்டிகல் டைரக்ஷன், இந்த எஃபெக்ட் வந்து the bond cannot become like a C type or இந்த மாதிரி ஷேப் மாற முடியாது. ஸோ அதனுடைய எஃபெக்ட் ஆன் திஸ் இன்டியூஸ்டு டைபோல் வில் பி லெஸ். இந்த மாதிரி வரும்போது திரும்ப வரும்போது இந்த இடத்துல கொஞ்சோண்டு, இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் ஜீரோவா இருக்கும். இந்த இடத்துல வந்து 2 மைனஸ் போட்டுக்கிறேன், சாரி 2 பிளஸ் போட்டுக்கிறேன், இந்த இடத்துல 2 மைனஸ் போட்டுக்கிறேன், இந்த இடத்துல இல்லைன்னா இந்த இடத்துல 3 பிளஸ் போட்டுக்கலாம், 3 மைனஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வரும்போது 2 மைனஸ் 2 பிளஸ் கிட்டத்தட்ட இந்த இடத்துல வரும்போது ஆல்மோஸ்ட் ஜீரோ. ஸோ இந்த இடத்துல வரும்போது திரும்ப we will have 2 பிளஸ், இந்த இடத்துல வரும்போது திரும்ப so this plus I am putting 3 plus 2 plus எதுக்கு போடுறேன்னாக்கா அந்த டைபோல்னுடைய இன்டென்சிட்டியை ஷோ பண்றதுக்கு தான். ஸோ இந்த பக்கம் வரும்போது மேக்ஸிமம் எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் வில் பி மேக்ஸிமம் disturbed because of the electric field component. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்பெனினால இந்த இடத்துல மேக்ஸிமம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், இந்த இடத்துல மேக்ஸிமம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாகும், இந்த இடத்துல மினிமமாக இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து ஒரு எலிப்சாய்டெலாம் நம்ம வந்து இதை ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இஃப் யூ ரெப்ரசன்ட் திஸ் லைக் திஸ், இந்த மாதிரி ஒரு எலிப்சாய்டெலாம் நம்ம வந்து இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணோம்னா, எலிப்ஸ் தான் இது இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் எலிப்ஸ் இல்லையா. We have seen already in rotational spectroscopy ellipse. So this will be having maximum polarizability, and this will have this has got 2 axes, major axis and minor axis. This is minor axis, this is major axis. So in the major axis la neenga pathina polarizability romba kammiya irukum. இந்த மாதிரி ஹைட்ரஜன் மாலிக்யூல் இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும்போது சில டைரக்ஷன்ல வந்து போலரைசபிள் இன்டியூஸ்டு போலரைசேஷன் அதிகமாக இருக்கும், இன்னும் சில சமயத்தில் இன்டியூஸ்டு போலரைசேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ திஸ் டைப் ஆஃப் மாலிக்யூல் வென்எவர் த ரொட்டேஷன் ஆர் வைப்ரேஷன், இதே மாதிரி நீங்கள் ஹைட்ரஜன் மாலிக்யூலினுடைய வைப்ரேஷன் எடுத்துங்க. ஸோ திஸ் இஸ் த எக்லிபிரியம் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த சமயத்தில் ஒரு போலரைசபிலிட்டி இருக்குன்னு வச்சுங்களேன். சப்போஸ் இஃப் த டிஸ்டன்ஸ் இஸ் இன்க்ரீஸ்ட், இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோம், நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த எலக்ட்ரான் கிளவுட் வந்து இந்த அளவுக்கு இந்த இடத்துல எவ்வளோ இருந்ததோ இந்த இடத்துல 2 டெல்டா மைனஸ் இருந்ததுன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல கம்மியாகும் இல்லையா, பிகாஸ் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ when the molecule is vibrating as it is in the maximum distance between the hydrogen and hydrogen, maximum distanceல இருக்கும்போது இதனுடைய அந்த induced polarization or polarizability will be, இப்போ இந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட கொடுத்தேன் என்னன்னாக்கா, during vibration as the distance increases the polarizability increases, and when it comes close together the polarizability decreases because of the internuclear distance. Increase in the internuclear distance causes the ability of the electrons to move around the bond distance. So if the length increases, the polarizability increases. When the length decreases, the polarizability decreases. So இந்த மாதிரி இருக்கிற மூமெண்ட்டும் it will cause change in the polarizability. இந்த மாதிரி இருக்கிற மூமெண்ட்டும் causes change in the polarizability. So this is one of the very very important requirement for Raman spectroscopy. Raman spectroscopy கொடுக்கணும்னா the rotation or the vibration
should cause some change in the polarizability. Polarizability-ல change வரத்த முடியக்கூடிய rotation and vibration மட்டும்தான் வந்து Raman spectroscopy கொடுக்கும். ஓகேயா? So now we are going to the classical mechanics of Raman spectroscopy. Induced dipole is given as mu, which is equal to alpha E. Induced dipole வந்து எதை பொறுத்து இருக்கும்? ஒன்று வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் அ ரப்பர் பேண்ட். அந்த ரப்பர் பேண்டை நம்ம வந்து இழுக்கிறோம். அந்த ரப்பர் பேண்ட் எவ்வளோ இழுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ரெண்டு விஷயத்தை பொறுத்து இருக்கு. ஒன்று எவ்வளோ நம்ம எனர்ஜி கொடுக்குறோம், ரெண்டாவது அந்த ரப்பர் பேண்டினுடைய அந்த எலாஸ்டிசிட்டியை பொறுத்து. அதே மாதிரி தான் இந்த ஆல்ஃபாவும் ஈயும். ஆல்ஃபா இஸ் த போலரைசபிலிட்டி. ஆல்ஃபா இஸ் கால்டு த this is the property of the molecule. எல்லா மாலிக்யூலும் ஒவ்வொரு மாலிக்யூலுக்கும் ஒரு ability to get polarized. அதுதான் இந்த ஆல்ஃபா. Alpha is the polarizability of the molecule and E is the electric field strength of the electric field. So alpha is equal to, alpha is the polarizability and E is the electric field. So and mu is the induced dipole. So எவ்வளவு அந்த டைபோல் வருது, இன்டியூஸ்டு டைபோல் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த ஆல்ஃபா, தட் இஸ் போலரைசபிலிட்டி. ஒரு ரப்பர் பேண்டுக்கு எவ்வளவு எலாஸ்டிசிட்டி இருக்கோ அது மாதிரி. அண்ட் E is the electric field. நம்ம எவ்வளவு ப்ரெஷர் அதுக்கு ஃபோர்ஸ் அதில் கொடுக்குறோம் அதை பொறுத்து. அதே மாதிரி தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ mu is equal to alpha E. Now I told you, இந்த மாதிரி ரொட்டேஷன் நடக்கும்போதோ இல்லைன்னா வைப்ரேஷன் நடக்கும்போதோ அதனுடைய அந்த போலரைசபிலிட்டி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொன்னேன். அதாவது டிஸ்டன்ஸ் வந்து இது இந்த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போதோ டிக்ரீஸ் ஆகும்போதோ இல்லாட்டினா ரொட்டேட் பண்ணும்போதோ இதனுடைய போலரைசபிலிட்டி சேஞ்ச் ஆகுது பிகாஸ் ஆஃப் த டைரக்ஷன் ஆர் பிகாஸ் ஆஃப் த திஸ் திங். அது வந்து எப்படி இருக்கும் ரொட்டேஷன். ஸோ நம்ம இப்போ வந்து கிளாசிக்கல் தியரி ஆஃப் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வி கேன் ரிமூவ் திஸ் குவாண்டம் தியரி. இன்டியூஸ்டு டைபோல் mu is given by alpha E. Alpha is the polarizability and E is the electric field strength of the electric field. Strength of the electric field E is given by E0 sin omega t or omega 0 t is equal to E0 sin 2 pi omega 2 pi nu t. E0 is the amplitude of the electromagnetic radiation. Nu is the frequency of electromagnetic radiation. So, if I told you when the molecule is rotating or when the molecule is vibrating, the vibration or rotation can change the polarizability of the molecule. அதாவது மாலிக்யூலுடைய ரொட்டேஷனோ வைப்ரேஷனோ மாலிக்யூலுடைய போலரைசபிலிட்டியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த mu is equal to alpha E-ங்கிறது வந்து mu is equal to alpha into E-க்கு பதிலாக நம்ம E0 sin 2 pi nu t அப்படின்னு போடலாம் இல்லையா. ஆல்ஃபா the polarizability depends upon the distance or physical displacement. நம்ம dq அப்படின்னு எடுத்துட்டோம்னா polarizability depends upon the distance or the position, relative position. The relative position மாறும்போது இதில் வந்து டிஸ்டன்ஸ் மாறுறது இல்லை, ஆனால் பொசிஷன் மாறுறது. ரொட்டேஷனில் வரும்போது மாலிக்யூலினுடைய டிஸ்டன்ஸ், ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் இஸ் நாட் சேஞ்சிங் பட் பொசிஷன் கீப்ஸ் சேஞ்சிங், அப்பவும் வருது. அது மாதிரி வைப்ரேஷனில் வரும்போது டிஸ்டன்ஸு வேரி ஆகுது இல்லையா. ஸோ அதுதான் வந்து அந்த டிஸ்டன்ஸ் வேரியேஷன் காசஸ் எ சேஞ்ச் இன் த polarizability. So if the physical displacement is given by dq, it will be given as q0 sin 2 pi mu m t, where mu m is the m is for matter nuடைய vibrational or rotational frequency தான் இதை காமிக்கிறது. Q0 is the maximum displacement, where Q0 is the maximum displacement, mu m is the frequency, both rotation or vibration எது வேணா கூட இருக்கலாம், of the matter.
alpha will become alpha 0 plus d alpha by dq into dq, which can be written as alpha 0 plus d alpha by dq into q0 sine 2 pi mu m t. So alpha, that is polarizability, is equal to polarizability at equilibrium position plus change of polarizability with respect to change in position into change in position. That is d alpha by dq into dq, which dq can be written as q0 sin 2 pi mu t. Suppose நம்ம வந்து இத வந்து இந்த ஆல்பாக்கு பதிலா இத நம்ம வந்து இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் இந்த ஈக்குவேஷன்ல. So mu is equal to alpha 0 plus d alpha by dq q0 sin 2 pi mu m t into e0. E0 க்கு e க்கு பதிலா e0 sin 2 pi mu t. So when you expand this, you will get alpha 0 e0 sin 2 pi mu t plus d alpha by dq into q0 sin 2 pi mu m t into e0 sin 2 pi mu t, where mu m is the vibration and rotation frequency of the molecule or matter, e0 sin 2 pi mu t. In that, mu is the frequency of the electromagnetic radiation. So this is one term and this is another term. Now this term can be written like this: alpha is equal to alpha 0 e0 sin 2 pi mu t plus sin a sin b is given by 1 by 2 cos a minus b minus cos a plus b. So sin a sin b, this is a trigonometric relationship, is given by 1 by 2 cos a minus b minus cos a plus b. So இதை நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா sin 2 pi mu m t யும் sin 2 pi mu t யும் இருக்கு. So அதுக்கு நம்ம அதை கொடுத்தோம்னா 1 by 2 d alpha by dq into q0, the e0 இங்க வந்துரும் cos 2 pi mu m minus nu into t minus cos 2 pi mu m plus nu into t. அதாவது e0 sin 2 pi mu t இங்க இருந்து அதே எப்படி இங்க வந்துருது. So இந்த sin 2 pi mu m t யும் sin 2 pi mu t யும் sin a sin b ங்கற மாதிரி எடுத்துட்டோம்னா 1 by 2 cos a minus b minus cos a plus b ங்கற மாதிரி இந்த trigonometric relationship வச்சு நம்ம இத எப்படி பண்ணலாம்னா இந்த 1 by 2 இங்க வருது. சோ அந்த 1 by 2 இங்க எடுத்துட்டு வந்துட்டோம். d alpha by dq இதுக்கு காமனா இருக்கு, அந்த d alpha by dq இங்க எடுத்துட்டு வந்துட்டோம். q0 இதுக்கு காமனா இருக்கு, e0 இதுக்கு காமனா இருக்கு, அதை இங்க எடுத்துட்டு வந்துட்டோம். அப்புறம் என்ன வருது, இந்த sin 2 pi nu m t யும் sin 2 pi nu t யும் இருக்கு. சோ அது வந்து நம்ம cos 2 pi வெளியில இருக்கு nu m minus t, nu m t, nu m minus nu into t minus cos 2 pi nu m plus m mu into t. So இப்படி நம்ம எடுத்துக்கலாம். So இதை நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னாக்கா you will get mu is equal to alpha 0 e0 sin 2 pi mu t plus 1 by 2 dou alpha னு போட்டுக்கலாம். இது வந்து dou alpha னு போட்டுக்கிறது தான் கரெக்ட். பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் மாதிரி dou q into q0 e0 cos 2 pi nu m minus nu into t minus 1 by 2 dou alpha by dou q q0 e0 cos 2 pi nu m plus nu into t.
So there are three factors here. One is this, another one is this, another one is this. If the change in this position, this is the change in the physical change in the position is not making any change in the alpha, that is polarizability, that is d alpha by dq is 0, then these two terms will become 0 and you will get only these terms, that is alpha 0 E0 sin 2 pi nu mt. அதுதான் வந்து what it will give you, it will give you Rayleigh scattering. Then you will get Rayleigh scattering. When this term becomes 0, d alpha by dq becomes 0, that, and you will end up with only getting this. Then we call it as Rayleigh scattering. When there is a change in the polarizability due to the change in the position, then you will get some value for this. At that time you will get Raman scattering. So இதில் வந்து இந்த டேர்ம் வந்து inelastic scattering, இந்த ரெண்டு டேர்முமே வந்து inelastic scattering, inelastic scattering ரெப்ரசன்ட் பண்றது. அதாவது இந்த ரெண்டு டேர்மும் இது வந்து எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்க, ரெப்ரசன்ட் பண்றது. ஸோ இந்த எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் தான் வந்து Rayleigh ஸ்கேட்டரிங்க்கு நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அது கொடுக்கறது. இல்லைன்னா இந்த ரெண்டு டேர்ம் வந்து இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் ஒரு ராமன் ஸ்கேட்டரிங் கொடுக்கறது. ஸோ இதில் வந்து ராமன் ஸ்கேட்டரிங்கில் வந்து ஹையர் எனர்ஜி இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய ஹையர் எனர்ஜி இருக்கக்கூடிய ஸ்கேட்டரிங்கில் ரேஸுக்கு வந்து நம்ம வந்து ஆன்டி ஸ்டோக்கும், லோவர் எனர்ஜி இருக்கக்கூடியதுக்கு வந்து ஸ்டோக் ஸ்கேட்டரிங்கும், ஸ்டோக் லைன்ஸ் அண்ட் ஆன்டி ஸ்டோக். ஸ்டோக்குக்கு வந்து லோவர் எனர்ஜி ஆர் ஆன்டி ஸ்டோக் வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சி இருக்கு. ஸோ ஆனால் இந்த கிளாசிக்கல் தியரியை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா இது பாசிபிலிட்டி ஃபார் ஸ்டாக் லைன்ஸ் அண்ட் ஆன்டி ஸ்டாக் லைன்ஸ் வந்து ரெண்டுமே சேம் இன்டென்சிட்டியில் இருக்கணும் இல்லையா. இந்த டைமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதாவது நியூஎம் ப்ளஸ் டியும் இந்த நியூஎம் மைனஸ் டி அவ்வளோதான் இருக்குது. ஸோ இந்த கேஸில் என்ன ஆகுது, இந்த இதை விட கொஞ்சம் கம்மியான எனர்ஜியில் ரைஸ் வருது. அதுதான் வந்து ஸ்டாக் லைன்ஸை கொடுக்கறது. இதில் வந்து மேட்டர்னுடைய ஃப்ரீக்வன்சி ஆட் ஆகுது, இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சியோட, இன்சிடென்ட் ரேஸ்னுடைய ஃப்ரீக்வன்சியோட இந்த மேட்டர்னுடைய ஃப்ரீக்வன்சி ஆட் ஆகுது. ஸோ இந்த ஈக்குவேஷனில் வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சியில் கிடைக்கும். ஸோ இது ஷுட் கோ இன்டு ஆன்டி ஸ்டோக் லைன்ஸ். இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டோக் லைன்ஸும் ஆன்டி ஸ்டோக் லைன்ஸும் ஒரே இன்டென்சிட்டியில் அவ்வளோ கொடுக்குற மாதிரி தான் இந்த ஈக்குவேஷன் இருக்குது. பட் ஆக்சுவலி வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஸ்டோக் லைன்ஸுடைய இன்டென்சிட்டி ஹையராக இருக்கும் ஆன்டி ஸ்டோக் லைன்ஸினுடைய. ஸோ அதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து குவாண்டம் தியரிக்கு பார்ப்போம்.